ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கரி சமையல். இன்றைக்கி தேர்ஸ்டே ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் மெனு. இதில் ப்ரெட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி மூங் தால் பிரியாணியோடு சேர்க்க போகிறோம். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது ப்ரெட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நாளே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சிம்லே வச்சு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதோடு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும் கொஞ்சம் நேரத்தில். வீக்லி ஒன்ஸ் வெஜ் ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ அதுதான் இது. லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வாழைக்காய். காலிஃப்ளவர் வந்து ஃப்ளாரட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மீல் மேக்கர் நான் சோக் பண்ணிட்டேன் தண்ணியில் 15 நிமிஷத்துக்கு. காலிஃப்ளவர் வந்து ஹாட் வாட்டர் கல் உப்பு போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். வாழைக்காய் இந்த மாதிரி செமி சர்க்கிளாக வெட்டி வச்சுக்கோங்க. கடாயில் சேர்த்துட்டு உப்பு காரப்பொடி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். 1/2 டம்ளர் போதும் தண்ணி. சீக்கிரமாக வெந்துடும் வாழைக்காய். ஃப்ளவர் மசாலாவுக்கு வந்து ஆயில் சேர்த்துடலாம். கடலெண்ணெய் இல்லை எந்த எண்ணெய் உங்களுக்கு விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். சீரகம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடிஞ்சதும் வெங்காயம் 1 வெட்டி போட்டுக்கோங்க. கல் உப்பு சேர்த்துருங்க, சீக்கிரம் வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். பச்சை வாசனை போனதும் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இன்றைக்கி தக்காளிக்கு பதிலாக நான் தயிர் சேர்த்துருக்கேன். வாழைக்காய் வந்து வெட்டி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி பாருங்கள் வதங்கியிருக்கா அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். ஃப்ளவருக்கு வந்து தயிர் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்ச உடனே சாம்பார் தூளும் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் விடுவேன், அதனால் கம்மியாக தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் ஸ்டார்டிங்கில். தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. வெந்நிலேருந்து எடுத்து மசாலாவில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை மூடி வச்சுருவோம். வாழைக்காவும் நல்லா வெந்துருச்சு. மூங் தால் பிரியாணிக்கு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்பைசஸ் அப்புறம் வெங்காயம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஆரம்பிச்சுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போதும். பொடிஞ்சதும் பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய் 4, வெங்காயம் 1 பெருசாக எடுத்துக்கோங்க, வேணால் 2 கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். நடுவில் ஃப்ளவரையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வாழைக்காய் சிம்லேயே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். உங்களுக்கு வெந்தது போதுமான்னு சொல்லிவிட்டு எடுத்து நசுக்கி பார்த்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் வாழைக்காய். இது வீட்டில் செஞ்ச தயிர். சூடான பாலில் நைட்டே உர ஊற்றிட்டிங்கன்னா தயிர் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடும். நைட்டே நான் ஊற போட்டுட்டேன். மூங் தால் ஒரு 1/2 கப் போடுங்க போதும். மூங் தால் காலையில் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணியில். அரிசியும் நான் நைட்டே ஊற வச்சுருவேன், சீக்கிரமாக குக் ஆகிடும் குக்கரில் போடுறதுனால. 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் இல்லைனா 2.5 டம்ளர் தண்ணி போடலாம். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்ச கரம் மசாலா கடைசியாக 1 டீஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர். குக்கர் வந்து 2 விசில் வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். மீல் மேக்கர் வந்து வெந்நியில் போட்டு வச்சுருந்தோம், இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். கடாயில் சேர்த்துட்டு
உப்பும் எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, காரப்பொடி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, பசங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு வதங்கட்டும். வாரத்தில் ஒரு நாள் எடுத்தால் போதும் சோயா. இப்போ ப்ரெட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லே பண்ணுங்கள், இல்லைனா கலர் ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சிம்லே வச்சு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். சீக்கிரமாக வெந்துடும், ஒரு அரை செகண்டுக்குள்ளேயே வெந்துடும். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிரியாணியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சூடாக இருக்கும் போதே நல்லா சாஃப்டாகிடும் ப்ரெட்டு. நல்லா கலந்துருச்சு. 2 விசிலில் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெனு. Bye friends, take care.